இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கலாம். மேஷம், நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். மனதில் புதுவகையான நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உருவாகும். நீண்ட நாட்களாக மனதை உறுத்திய சில விஷயங்களுக்கு தெளிவான புரிதல் உருவாகும். மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும். நபர்களின் தன்மைகளை அறிந்து உதவுவது மேன்மையை ஏற்படுத்தும். அரசு தொடர்பான பணிகளில் கவனத்துடன் செயல்படவும். உடன்பிறந்தவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லவும். வழிபாடு, ராகவேந்திரரை வழிபட மனதளவில் தெளிவுகள் பிறக்கும். ரிஷபம், வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் கைகூடும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் காணப்படும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். சில அனுபவம் மூலம் தெளிவு உண்டாகும். பெரிய அளவிலான முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாகும். வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நிதானம் கடைபிடிக்கவும். எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளை தொடங்க வாய்ப்பு அமையும். வழிபாடு, லட்சுமி நரசிம்மரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். மிதுனம், குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றும் சூழல் அமையும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும். தம்பதியரிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் விலகும். கடினமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. தவறிய பொருட்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு ஞாபகமறதி ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடம் பொறுமை வேண்டும். பயணங்களில் உடைமைகளில் கவனம் வேண்டும். உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலும் வாய்ப்புகள் கிடைக்கும். வழிபாடு, திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வழிபட நினைத்தது நடக்கும். கடகம், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். வழக்கு பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். உத்தியோகத்தில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். பயணங்களில் அனுபவம் அதிகரிக்கும். புதிய நபர்களின் தன்மை அறிந்து நட்பு கொள்ளவும். தாய்மாமன் வழியில் ஆதரவு கிடைக்கும். சில சிந்தனைகளால் மனதில் குழப்பம் ஏற்படலாம். கோபத்தை குறைத்து செயல்படவும். வழிபாடு, துர்க்கையை வழிபட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சிம்மம், செயல்பாடுகளில் இருந்த மந்த தன்மை குறையும். கோபத்தை குறைத்து செயல்படுவதால் உறவுகள் மேம்படும். தம்பதியரிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படும். பந்தயம் தொடர்பான செயல்களை தவிர்க்கவும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். சாமர்த்தியமான செயல்கள் மூலம் தடைகளை வெல்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். வேலைக்காக வெளியூர் செல்ல வாய்ப்பு உண்டு. குழந்தைகளுடன் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் முன்னேற்றம் உண்டாகும். வழிபாடு, விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். கன்னி, குடும்பத்தினர் உங்கள் வளர்ச்சிக்கு துணையாக இருப்பார்கள். கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். பழக்கவழக்கங்களில் மாற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய நட்புகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்குவீர்கள். உடன்பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு துறையில் வாய்ப்புகள் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்வீர்கள். கல்வியில் இழுபறி சூழல் தோன்றி நீங்கும். வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புதிய வீடு வாங்க சிந்தனை உண்டாகும். சமூகத்தில் மதிப்பு உயரும். செலவுகளை குறைத்தால் பணப்பிரச்சனை தீரும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். வழிபாடு, முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். துலாம், உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படவும். சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். மனதில் குழப்பம் தோன்றி அமைதியின்மை உண்டாகலாம். வருவாய் விஷயங்களில் ஏற்ற இறக்கம் இருக்கும். பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். தம்பதியரிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அரசு காரியங்களில் இருந்த இழுபறி குறையும். உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும். பத்திரத்துறையில் வாய்ப்புகள் கிடைக்கும். சிறு தூர பயணங்கள் மாற்றத்தை தரும். மனக்குழப்பம் குறையும். வித்தியாசமான அணுகுமுறைகள் வெற்றியை தரும். வழிபாடு, சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். விருச்சிகம்,
எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றவர்களின் செயல்களில் தேவையற்ற கருத்துக்களை கூறாதீர்கள். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரம் கழிப்பீர்கள். வியாபாரத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். மனதில் குழப்பம் தோன்றி நீங்கும். குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். கல்வி தொடர்பான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். பேச்சில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். வர்த்தகத்தில் லாபம் உண்டாகும். வித்தியாசமான சிந்தனைகள் வெற்றியை தரும். வழிபாடு: மீனாட்சி அம்மனை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். தனுசு, எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். பணியிடத்தில் உழைப்பு அதிகரிக்கும். வேலை முயற்சிகளில் சாதகமான சூழல் அமையும். வியாபார நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். பணியாட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். உயர்கல்வி செலவுகள் உண்டாகும். ஆடம்பர பொருட்களில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். வழக்குகளில் திடீர் மாற்றம் ஏற்படும். வெளியூர் பயண வாய்ப்பு உண்டு. விவேகமான செயல்கள் நல்ல பெயரை தரும். குடும்ப உறவுகளில் இருந்த வேறுபாடுகள் குறையும். வழிபாடு: ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். மகரம், உத்தியோகத்தில் பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். முக்கிய முடிவுகளில் சிந்தித்து செயல்படவும். வியாபார மந்த நிலை குறையும். பாசன வசதிகள் மேம்படும். தடைப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த இழுபறி குறையும். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். ஆடம்பர பொருட்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கலைத்துறையில் அலைச்சல் இருக்கும். உணவு தொழிலில் முன்னேற்ற வாய்ப்பு உண்டு. மனதில் புதிய சிந்தனைகள் உருவாகும். வழிபாடு: வராகி அம்மனை வழிபட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கும்பம், உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். தொழில் முயற்சிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். பத்திரத்துறையில் முன்னேற்றம் உண்டு. பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வசதிகள் பெருகும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி உண்டு. கடின வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். சேமிப்பு சிந்தனை மேம்படும். உடல் சோர்வு நீங்கும். வழிபாடு: முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். மீனம், தந்தை வழி உறவினர்களின் புரிதல் மேம்படும். அவசரமாக வாக்கு கொடுக்க வேண்டாம். தம்பதியரிடையே புரிதல் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் கைகூடும். தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். உடனிருப்பவர்களின் தன்மையை புரிந்து கொள்வீர்கள். சுபகாரிய தடைகள் நீங்கும். அரசு செயல்களில் தாமதம் குறையும். உத்தியோகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். இணைய பணிகளில் கவனமாக செயல்படவும். பொருளாதார நெருக்கடி குறையும். வியாபார லாபம் கிடைக்கும். வழிபாடு: லட்சுமி ஹயக்ரீவரை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும்.